காலேஜ் போன தன்னோட பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வரலன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. அந்த ஸ்டேஷன்ல உள்ள போலீஸ் அந்த பொண்ணோட அப்பா கூட்டிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போறாரு. அங்க இருக்கிற டீ கடையில விசாரிக்கிறப்ப அந்த பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கி போனதா அந்த டீ கடைக்காரர் சொல்றாரு. அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் செக் பண்றாரு. அந்த வீடு ஃபுல்லா பைபிளோட வாசகமா இருக்கு. அந்த பொண்ணோட அப்பாவோ என்னோட பொண்ணுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம், பக்கத்துல இருக்கிற ஃபாதரோட வீட்டுக்கு அவ அடிக்கடி போவான்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த பொண்ணு அங்க போயிருக்கலாமோன்னு சந்தேகத்துல அந்த ஃபாதரோட வீட்டை சர்ச் பண்ண போறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் மக்கள் அந்த வீட்டுக்குள்ள அவரை போக விடாம தடுக்கிறாங்க. கிணத்துக்குள்ள ஒரு மூட்டை கிடைச்சிருக்குன்னு தகவல் வருது. அங்க போய் அந்த மூட்டையை மேல தூக்கி பிரிச்சு பார்த்தா உள்ள அந்த பொண்ணோட டெட் பாடி இருக்கு. அந்த பொணம் கிடைச்ச கிணத்துக்கு பக்கத்துல அந்த ஃபாதரோட வீடு இருக்கு. அதனால அங்க போய் செக் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா இவர் மேல உள்ள ஈகோல அந்த சீனியர் ஆபீசர் இவர் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு. இப்போ மோப்ப நாயை வச்சு சோதனை பண்றாங்க. அந்த நாயோ அந்த ஃபாதரோட வீட்டுக்கு முன்னாடி போய் கொஞ்ச நேரம் நின்னுட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள ஓடி அங்க இருக்கிற ஒரு கைலியை எடுக்குது. பொண்ணு ஃபாதரோட வீட்டுக்குள்ள போனதை பார்த்த ஒரு சாட்சியும் கிடைக்குது. அந்த ஃபாதரோட வீட்டுக்குள்ள போறதுக்கு ஐடியா பண்ண இவரு ஒரு திருடன் அனுப்பி அந்த ஃபாதரோட வீட்டுல திருட சொல்றாரு. இந்த மாதிரி நாங்க ஒரு திருடனை பிடிச்சோம், உங்க வீட்டுல திருடனதை அவன் ஒத்துக்கிட்டான், அதனால வேற ஏதாவது திருடு போயிருக்கான்னு உங்க வீட்டை செக் பண்ணணும்னு சொல்றாரு. வீட்டுக்குள்ள போன போலீஸ்கோ நிறைய முடி கிடைக்குது. அந்த முடியை எடுத்து செக் பண்ணதுல அந்த பொண்ணோட முடியோட அது ஒத்து போகுது. அந்த பொண்ணு அங்கதான் இறந்து போயிருக்கணும்னு டாக்டரும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த எவிடன்ஸ் இவரு டைரக்டா டிஎஸ்பி கிட்டே கொண்டு போய் கொடுக்கறாரு. இப்ப டிஎஸ்பியே நேரா போய் அந்த ஃபாதரை கூட்டிட்டு வராரு. உண்மையா அந்த பொண்ணை கொன்னது அந்த பொண்ணோட தங்கச்சி தான். ஃபாதரோட வீட்டுக்கு ஒரு பையன் கெஸ்டா வந்திருப்பான். அந்த பையனும் இந்த பொண்ணோட தங்கச்சியும் தப்பா இருந்தத ஃபாதரோட வீட்டுக்கு போன இந்த பொண்ணு பார்த்திருப்பா. அந்த நேரம் அந்த வீட்டுக்கு போஸ்ட் மாஸ்டர் வரவும் அந்த பொண்ணு கத்தாம இருக்கிறதுக்காக அவளோட வாயை அவன் பொத்தி இருப்பான். அதுல மூச்சடைச்சு அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணோட டெட் பாடியை கிணத்துல போட்டிருப்பாங்க. இந்த போலீஸ்க்கு அந்த ஃபாதரோட வீட்டுல இன்னொரு முடியும் கிடைச்சிருக்கும். அந்த முடியில கலர் அடிச்சிருந்திருக்கும். இறந்து போன பொண்ணோட தங்கச்சி முடிக்கு கலர் அடிச்சிருந்ததை அந்த போலீஸ் பார்த்திருப்பாரு. அதனால இறந்து போன பொண்ணோட வீட்டுல இவங்க ஹேர் சாம்பிள் கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ரெண்டும் மேட்ச் ஆயிருக்கும். இப்போ அந்த ஃபாதரை வச்சு அந்த பையனை பிடிச்சிடுறாங்க.